அத்தாரிட்டி வந்துருச்சுன்னு உடனே பெருமை வந்துடக்கூடாது. நான் இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம ஆண்டவருடைய குவாலிட்டியை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் சொல்லுது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். நல்ல கவனிங்க. இப்போ பிதா இயேசு கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். பிதா மொத்த அதிகாரத்தையும் இயேசு கையில கொடுத்துட்டார், ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து, 4வது வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, 5வது வசனம், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இந்த அத்தாரிட்டி எதுக்கு? அதை தான் சொல்ல வரேன். இயேசு கிட்ட இப்ப மொத்த அத்தாரிட்டியும் கொடுத்துட்டார் பிதா. இயேசு கையில மொத்த அத்தாரிட்டி வந்துருச்சு பாருங்களேன். இப்போ அந்த அத்தாரிட்டி வந்த உடனே இயேசு என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல நம்மள என்ன பண்ணுவோம்? இப்போ அத்தாரிட்டி கொடுத்தும் அந்த அத்தாரிட்டியை அறகுறையா யூஸ் பண்ற ஆட்கள் ஆடுற ஆட்டமே தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் இப்போ ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் அந்தந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அந்த அத்தாரிட்டியை கையில வச்சுக்கிட்டு நம்ம கிடைச்சிச்சுன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு வரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஆனா வரம் கூட விடுங்க, ஒரு பாடுற கிஃப்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அந்த டேலண்ட், அது கிஃப்டோட டேலண்ட், ஒரு பாடுற டேலண்ட் கிடைச்சிட்டா என்ன பெருமை. அதை வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா, என்ன மாதிரி மாற முடியுமா, என்கிட்ட நீ பேசுறவளை வச்சுக்காத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சின்ன டேலண்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட மொத்தத்தையும் பிதா கொடுத்துட்டாரா, மொத்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குரூப்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவரை காட்டி கொடுக்க போறார். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறோம், அந்த குரூப்ல இருக்கிறான், அது இயேசுவுக்கும் தெரியும். இப்போ பிதா மொத்த அதிகாரத்தையும் இயேசு கிட்ட கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, தம் கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். அப்ப இந்த அதிகாரம் வந்த உடனே இயேசு என்ன பண்ணிருக்கணும்? அப்படிங்கிறதுக்குள்ள யூதாச அப்படியே அக்கினியில பஸ்பம் ஆக்கியிருக்கணும். நம்மள அதான் செய்வோம், சீஷர்களானாலும் அதான் செய்வாங்க. அவங்க சொல்றாங்க, இயேசுக்கு விரோதமா ஒரு கூட்டம் பேசின உடனே அக்கினி இறக்கி அவர்களை அழித்து போடுங்கிறான். நம்முடைய மனநிலை அது. அப்ப என் கையில் இருக்கிற அதிகாரம் எதுக்கு? அடுத்தவனை அழிப்பதற்கு அல்ல. அதிகாரம் வரும்போது தாழ்மை வரணும். இயேசு தன்னிடத்தில் பிதா ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்த உடனே சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார். ஏன்? அதிகாரம் வந்தோம் நம்ம என்ன பண்றோம்? அதிகாரம் வந்தோம் மேல உட்காந்துட்டு எங்கிட்டே பேசுறியா, நான் யார் தெரியும்ல, இன்னார், நான் யார் தெரியும்ல, இதுக்கு தலைவர், அதுக்கு செக்ரட்டரி, இந்த பிஷப், அதுல நான் அப்படி இருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லல. கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு போஸ்டிங்கையோ அல்லது ஒரு பதவியையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ அல்லது ஊழியத்தில் மேன்மையான ஒரு இடத்தையோ கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா? அடுத்தவர்களுக்கு ஊழியம் பண்ணுவதற்கு, அடுத்தவர்களை அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல. இன்னைக்கு அத்தாரிட்டின்னு பேர்ல அடுத்தவனை மிரட்டிக்கிட்டு என்ன பேசினா கர்த்தர் உன்னை கொண்டு போடுவார் சொல்றாங்க. என் மேல எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் நொறுக்கி போடுவார். பேசினா பேசிட்டு போட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசுறவர்கள் உயர்ந்ததே கிடையாதுங்க. நம்ம வேலை அது இல்லவே இல்லை. நம்ம வேலை தேவனுக்கு சேவை செய்வது, நம்ம வேலை இல்லாதவர்களுக்கு போய் சேவை செய்வது. தாழ்மை வரணும். ஏசுங்க காட்டுறாரு பாருங்க, அப்படியே முழுவதுமா கால்களை கழுவ தொடங்கினார், முழு அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு. அடுத்து இந்த அத்தாரிட்டியோட கெத்சமனேக்கு போறாரு. இந்த அத்தாரிட்டியோட கெத்சமனேக்கு போன உடனே அங்க அவரை பிடிக்க வராங்க. இவரே போய் வாலண்டியரா கேட்கிறாரு. ஏன்னா ரொம்ப நேரமா கெத்சமனேல அலையறானுங்க போல, அந்த இருட்டில் அலையறாங்க அவங்க இயேசுவை காணாம. அப்ப இவரே போய் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன். இயேசு நான் தான் என்றவுடன், அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, நான் தான் என்றவுடன் அவன் பின்னிட்டு விழுந்தான் இருக்கும். இவர் நான் தாங்கிறதுக்கும் அவன் பின்னிட்டு விழுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவர் நான் தான் சொன்னது ஏன் அவர் பின்னிட்டு விழுந்தாரு? நல்ல கவனிங்க. நான் தான் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னா ஐ ஆம். அவர் கேட்கிறாரு, who is that Nazarene Jesus of Nazareth அப்படின உடனே அவர் I am அப்படிங்கறார். இந்த I am எது தெரியுங்களா? 3ஆம் அதிகாரத்துல யாத்திராகமத்துல மோசே கேட்கிறாரு, உம்முடைய நாமத்தை என்னவென்று சொல்வார்கள்? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. I am the who I am. அந்த பவர் 4000 வருஷமா இருக்கிற ஒரு தேவன், 400 வருஷமா இஸ்ரவேலுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இருக்கிறதான ஒரு தேவன் I am. அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் இயேசுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அந்த பவர் வெளிப்பட்ட உடனே அவன் பின்னிட்டு விழுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசுக்குள்ள இருந்து இயற்கையாகவே அந்த அத்தாரிட்டி வெளியே வருது. இப்ப இயேசு பார்க்கிறாரு, இந்த அத்தாரிட்டியோட இருந்தா அவன் என்ன பிடிக்க முடியாது.
நான் என் அத்தாரிட்டியை முழுக்க யூஸ் பண்ணனா ரட்சிப்பின் நிறைவேறுதல் நடக்காது. அதனால வேற வழியே இல்லை, என்னை குறைச்சிக்கிட்ட தான் முடியும்ட்டு அவர் போய் சொல்றாரு, நான் தான் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அதோட அர்த்தம் என்ன? இயேசுவை அவருக்கு இருக்கிற அதிகாரத்தில் அத்தாரிட்டியில யாரும் பிடிக்கவே முடியாது, அவரா ஒப்பு கொடுத்தாதான் உண்டு. இந்த சேம் அத்தாரிட்டியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஏன்? பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அந்த அதிகாரத்தை, ஆளுகையை கர்த்தர் இப்ப நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆளுகைய I am இருக்கு. I am who I am. You know who I am? நான் யார் தெரியுமா? ஆண்டவர் உன்னை ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங்ல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சு அந்த போஸ்டிங்கோடைய அத்தாரிட்டியையும் அந்த போஸ்டிங்கோடைய மகத்துவத்தையும் அந்த போஸ்டிங் என்ன அதிகாரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இல்ல, அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு. அங்க உட்கார்ந்து நீ கிறிஸ்துவ காட்டணும் பாருங்க. அந்த இடத்துல இருந்து நீ தேவனை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குப்பா, அந்த போஸ்டிங்கை வெளியே காட்டு, அப்பதான் ஜனங்களுக்கு உன் மேல ஒரு மரியாதை வரும். இல்லைங்க, இல்ல. அந்த போஸ்டிங் எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்க மனுஷன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு. இதுதான் உலகம் பார்க்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் வசனம் சொல்லுது, பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். இந்த சம்பவத்தை அங்க பவுல் எழுதுவாரு, இதே சம்பவத்தை அங்க எழுதுவாரு. அவர் பிதா தனக்கு, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் தேவனுடைய சற்சொரூபமாய் இருந்தும் தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், அடிமையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம், சிலுவையின், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். காடுக்கு ஈக்குவல் ஆயிட்டாராமா இயேசு. தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தும் தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து எனக்கு ஈக்குவல் பா நீன்னு சொல்லிட்டாராம். எனக்கு நீ ஈக்குவல் பா. அந்த சொன்ன உடனே இயேசு அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி கிடைச்சிருச்சு போஸ்டிங். கிடைக்காத போஸ்டிங்க்கு அதை பெறுவேன் என்று சொன்னதுதான் பிசாசு. அந்த வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன், அவருக்கு சமமாவேங்கிறது பிசாசு. அந்த போஸ்டிங்கை கையில கொடுத்த போதும் இயேசு கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் சிறை சீலை கட்டிக்கிட்டு, அடிமையின் ரூபம் எடுத்து சீலை இடுப்புல கட்டுறது, இடுப்புல கட்டிக்கிட்டு, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னும் துண்டை இடுப்புல கட்டுவாங்க, இடுப்பில் கட்டி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். என்னது? கால்களை கழுவ தொடங்கினார். இதுக்கு தான் ஆளுகையை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். எதுக்கு ஆளுகை? நம்மை தாழ்த்துவதற்கு ஆளுகை. ஆளுகை வரும்போது பிசாசு கிட்ட தான் ஆளுகையை செலுத்தணும், சத்ரு கிட்ட தான் ஆளுகையை செலுத்தணும். மனுஷங்கிட்ட ஆளுகையை காட்டக்கூடாது. மனுஷங்கிட்ட போயிட்டு அவனே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷன், பாவம், தேவனை அறியாதவங்க, ஏதோ தேவனை அறியாததுனால அவங்க மூர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆளுகையை காட்டி உன்னை நொறுக்கி போடுவேன், கொண்டு போடுவேன், அப்படி போடுவேன். இல்ல, விசுவாசி கிட்ட போய் நம்முடைய ஆளுகையை காட்டக்கூடாது. விசுவாசிகள் அவிசுவாசி கிட்ட போய் ஆளுகையை காட்டக்கூடாது. பிசாசு கிட்ட காட்டணும். பிசாசு கிட்ட காட்ட முடியல பாருங்க. இன்னைக்கு அவன் ஓடி போவானுக்கு, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் இருக்கு. பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் இருக்கு. நம்ம ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம செய்யறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனா பாவம் வரும்போது விலகி ஓடுங்கள்ங்கிறார். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? பிசாசுக்கு விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போனா பிசாசு, இங்க போனா பிசாசு, காத்து கருப்பு எல்லாம் இருக்கு, சிவப்பு பச்சை மஞ்சள் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆனா பாவத்தை வந்தா அந்த இடத்துல அந்த பாவம் எனக்கு ஒன்றும் செய்யாது. என்ன செய்யாது? எல்லாரும் உட்காந்து குடிப்பாங்க, நான் நடுவில் உட்காந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருப்பேன். அதுல ஒரு பெருமை, நிறைய பேருக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்க. எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் மட்டும் கொக்கோ கோலா குடிச்சேன். ஏன்? அந்த பாவம் என்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் சொல்றாரு விலகி ஓடு. ஏன்? நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே ஒரு 10 துன்மார்க்கரும் ஒரு பரிசுத்தவானும் உட்கார்ந்து கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். அங்கே இருளில் இருக்கிற அந்த 10 துன்மார்க்க நடுவில் ஒரு வெளிச்சம் தோன்றுகிறதே. அப்படியா சொல்ல போறான்? 11 துன்மார்க்க உட்கார்ந்து இருக்கான்னு தான் சொல்ல போறான். அதுக்கு தான் சொன்னாரு விலகி ஓடு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருப்போம். ஒரு அசுத்தமான ஒரு படம் ஓடுதுன்னா அது என்னை ஒன்றும் செய்யாது, அந்த இச்சை என்னை ஒன்றும் செய்யாது, அங்க உட்கார்ந்து இருக்கும். நம்ம நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான்? அவர் அதை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு நினைப்பான். அந்த அசுத்தமான படத்தை அவர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார், அவர் கண்களில் இருந்து அக்கினி புறப்பட்டு சுட்டெரித்து கொண்டிருக்கிறார் சொல்ல போறான். அது பாருங்க ஒன்னு உட்காந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, அதான் சொல்ல போறான். ஆண்டவர் சொல்றார் விலகி ஓடு பாவத்து. எதை எடுத்து நிக்கணும்? பிசாசை எடுத்து நிக்கணும். அதுக்கு தான் ஆளுகை. இன்னைக்கு நம்ம மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது ஆளுகை எதுக்கு? நம்முடைய ஆளுகை அடுத்தவருடைய வாழ்விற்காக. இயேசு கிறிஸ்துவின் பிதா எல்லாத்தையும் இப்ப பாருங்களேன், முந்தின நாள் நைட்டு தாங்க பிதா எல்லாத்தையும் கொடுக்குறாரு.
முந்தின நைட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லா ஆளுகையும் கையில கொடுத்த பிறகு இவர் சிலுவையில் போய் அடிக்கணும். இந்த ஆளுகை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? இப்ப இவர் ஆளுகை செய்யறதுக்காக கொடுக்கல, இந்த ஆளுகை கொடுக்கறது ஒரு டெஸ்ட். இப்ப ஆளுகை கையில கொடுத்தாச்சு, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். என்ன பண்ண போற யூதாஸ? பரலோகம் கேட்கும் இயேசுவை. யூதாஸை பார்த்த உடனே கோபமா, துன்மார்க்கனே உன்னை ஒழித்து கட்டுகிறேன் பார், இல்ல நீ செய்வதை துரிதமாய் செய். அடுத்து சிலுவையில் ஒருத்தன் அறையிறான், இதுல ஆசாரியன் வீட்டில் ஒருத்தன் அறையிறான், துப்புறான், ஒருத்தன் தாடியை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் நடக்குது. 1 குறைஞ்ச 40 அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்ப மொத்த பவரும் கையில இருக்கு, மொத்த பவரும் கையில இருக்கு. கையில வச்சுட்டு இப்ப பரலோகம் பார்க்கும், இந்த பவர் உங்க கையில இருக்கு. நீ கேட்டா ஒரு லேகியோனுக்கு அதிகமான இறங்குவாங்க, அத்தனை பேரும் நொறுக்கி போடுவாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஊனீங்கன்னா எல்லாம் பஸ்வமாயிரும். என்ன பண்ண போறீங்க? இல்ல, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, இது எனக்கு டெஸ்ட். இந்த பதவி, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட். ஏன்? இந்த பவரோடு கூட நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறனோ அது ரட்சிப்புக்கு வழிவகுக்கும், அநேகருக்கு அது வழிவகுக்கும். இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இப்ப சிலுவையில மேல ஏறியாச்சு. கடைசி கொஸ்டினை கேட்டான் பாருங்க ஒருத்தன் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால். ஏன்னா இயேசு எதுக்கு தெரியுமா வந்தார் இந்த பூமிக்கு? தான் தேவனுடைய குமாரன் நிரூபிக்க தான் வந்தார். ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு கேள்விதான் கேட்பாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் தேவனுடைய குமாரன், அதை ப்ரூவ் பண்ண தான் வந்தாரு. இப்போ ஒருத்தன் கடைசி கொஸ்டின், தேவனுடைய குமாரனை இறங்கி வாரம். இப்ப அதுக்காவது அவர் ப்ரூவ் பண்ணணும். ஆமா, I am the son of God. பாக்குறியா? இறங்கி வந்து ப்ரூவ் பண்ணிட்டா? இல்ல இல்ல இல்ல. பதவி என்பது என்ன? உங்களுடைய பவரை ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல. பதவி என்பது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். எதற்கு? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டி அவங்களுக்கு முன்பாக மேஜிக் பண்ணி உங்களுடைய பவரை காட்டுறதுன்றது மேஜிக் காட்டுற மாதிரி காட்டக்கூடாது. நீங்க அந்த இடத்துல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி காட்டக்கூடாது. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பேர் சபைகள்ல வந்துட்டு தண்ணியை திராட்சை ரசமா மாத்திரம் பாருங்க. எதுக்கு மாத்துறீங்க? இயேசு மாத்தினது எதுக்கு தெரியுமா? அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் குறைந்தது, அதற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்தது, அதனால கர்த்தர் மாத்தினாரு. இயேசு பிராக்டிஸ் பண்ணி காட்டல. பாருங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, பாருங்க இப்ப தண்ணியை திராட்சரசமா மாத்துறேன், எனக்கு பவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, நான் தண்ணி மேல நடக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீ மேஜிக் பண்ற, தண்ணி மேல நடக்கிறான், தண்ணி மேல நடக்கிறேன் பாத்தீங்களா? எனக்கு அந்த இது இருக்கு, பவர் இருக்கு பாத்தீங்களா? மேஜிக் பண்றதுக்கு வரல. இன்னைக்கு சபைகள்ல மிராக்கிள்ஸ் மேஜிக் பண்ணப்படுகிறது. எதற்காக? எனக்கு அந்த பவர் இருக்கு, எனக்கு அந்த வரம் இருக்கிறது, அதனால அதை காட்டுவதற்கான ஒரு வழிவகையாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக. அந்த அதிகாரத்தை வச்சு அடுத்தவங்களை வாழ வைக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிளான். அதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண விரும்புறாங்க. ப்ராஃபஸி கர்த்தர் எது கொடுத்தாரு? அடுத்தவர் வாழ்க்கைக்காக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்ல. இன்னைக்கு ப்ராஃபஸினாலே பிராக்டிஸ். அதுல வேற ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, செமினார் கூட்டு போகும்போது நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் 10 தப்பா இருக்கும், அப்புறம் 9 தப்பா இருக்கும், 2 கரெக்டா, 1 கரெக்டா இருக்கும், அப்புறம் 8 தப்பா இருக்கும், 2 கரெக்டா இருக்கும், அப்புறம் 7 தப்பா இருக்கும், 3 கரெக்டா இருக்கும், கடைசியா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். என்னது இது? இது என்னது? கிரிக்கெட்டா? 6 பால் ஆடுங்க, ஃபர்ஸ்ட் 6 பால்லையும் போல்ட் ஆயிருவீங்க, அப்புறம் 5 பால்ல போல்ட் ஆவீங்க, அப்புறம் 4 பால்ல போல்ட் ஆவீங்க. பிராக்டிஸ் ஆகுது. இதுல கேமா? இது வரம், கிஃப்ட். உன் மூலமாய் தேவன் பேசணும். இப்ப என்ன பண்ணிருப்பாரு சாமுவேலு, ஏசாயா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எலியா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வனாந்தரத்துல பிராக்டிஸ் பண்ணி போய் தீர்க்க தரிசனம் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஆளுக்கு இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் தப்பாய் கடைசியா இப்ப நான் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க என்ன பயன்படுத்துங்க. எலியாவே வா போலாம், பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டியா? இப்ப சொல்லி கரெக்டா இருக்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அதுவா? இன்னைக்கு நம்முடைய வரங்கள் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. டோன்ட் பிராக்டிஸ் கிஃப்ட்ஸ் இன் தி சர்ச். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது, அடுத்தவர் நலனுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? தாழ்மைக்காக. கால்களை கழுவவும். தாழ்மை வரணும். ஆண்டவர் எங்கிட்ட ஒன்று கொடுக்கும் போது அந்த தாழ்மை வந்துடணும். காலை கழுவுற இடத்துக்கு நீ வந்துடணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து பார்த்தார். நீங்க வந்திருக்குதா? மிக முக்கியமாக ஆளுகை இயேசுவின் கையில வந்துருச்சு. அந்த ஆளுகை நம்ம கையில வந்திருக்கு. முதலாவது ஆளுகை பிசாசை விரட்டுவதற்கு.